ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பலகாரக்கூடம் சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இளநீர் பாயாசம் தான் செய்ய போகிறோம். இந்த தீபாவளிக்கு இல்லைனா எந்த ஃபெஸ்டிவல்னாலும் இதை நீங்கள் டெசர்ட்டாக செய்யுங்க. சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அமிர்தமான இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். நம்ம சேனல் வீடியோ எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா பலகாரக்கூடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இளநீர் பாயாசம் எப்படி ரொம்ப ஈஸியாகவும் க்ரீமியாக அற்புதமாக அமிர்தமாக செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ரபடி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து இந்த அளவுக்கு ரபடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ரபடி எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பாலில் இந்த அளவுக்கு ரபடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மலாய் மாதிரி அழகாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது நம்ம 1 கப் அளவுக்கு இருக்குங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 இளநீ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு இந்த பால் உள்ள இந்த ரபடி கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ அடுத்து பாருங்கள், இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது அளவு கிடையாதுங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரபடியும் கண்டென்ஸ் மில்க்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு திக்கான ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது முதல் பால் தாங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இளநீ எடுத்துருக்கோம்ல, 2 இளநீ எடுத்திருக்கேன். அதில் ஒரு இளநியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று இது நம்ம அரைக்க போகிறோம். இது நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்க போகிறோம். இப்போ அரைக்கிறது அப்படியே நான் பெருசாகவே வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரே ஒரு இளநீ, நம்ம 2 இளநீ எடுத்துருக்கோம்ல, அது ஒரு இளநியோட இளநீ தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு இளநீ தேங்காயை பின்னாடி உள்ள அந்த தேங்காய் கொட்டாங்குச்சிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளெயினாக கட் பண்ணி இதில் கொஞ்சமாக இளநீ தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ரபடியை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரபடிலேயே நம்ம இனிப்பு இருக்குங்க, நம்ம சர்க்கரை சேர்த்து தான் செய்வோம். அதனால் நமக்கு இதில் இனிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ரபடிலையும் கண்டென்ஸ் மில்க்லேயும் உங்களுக்கு சுகர் இருக்கும், ஸ்வீட் இருக்கிறனால உங்களுக்கு இனிப்பு எதுவும் தனியாக சேர்க்க தேவையில்லை. இந்த ரபடிங்கிறது பாலை நல்லா சுண்ட வச்சோம்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக கிடைக்கிறது தான் ரபடிங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கண்டென்ஸ் மில்க் இதில் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இனிப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கடைசியாக, அதாவது நீங்கள் கொஞ்சம் நான் இன்றைக்கி திக்கான பாயாசம் தான் செய்ய போகிறேன். நீங்கள் தண்ணியாக செய்யும்போது உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா கண்டென்ஸ் மில்க் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் கம்மியாக தான் சேர்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் அதில் பவுடர் சுகர் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இளநீர் தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் பாருங்கள், மீதி இருக்கிற கொஞ்சமாக இளநீ தண்ணியை இதில் விட்டு நம்ம மிக்ஸி ஜாரையும் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அலசி இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இதில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் வந்துடுங்க. இந்த மாதிரி அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இளநீ தேங்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. இளநீ ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் வழுக்கையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 5-6 பாதாமை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது பொடுசு பொடுசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இதில் இளநீ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சமாக வாசனைக்காக மட்டும் இளநீ தண்ணி 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன்.
ஏன்னா இளநீ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரே ஒரு கரண்டி மட்டும்தான் நான் இன்றைக்கி இளநீ தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும், நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இளநீ தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அவ்வளோதான், சூப்பரான அருமையான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் சுகர் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு எதுவும் தேவைன்னா இதில் பவுடர் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அருமையான இளநீர் பாயாசம் சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி திக்காக நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது நீங்கள் இப்போவே இந்த மாதிரி சாப்பிடலாம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நான் இன்றைக்கி சில்லுன்னு தான் சர்வ் பண்ணுறேன். இது மேலே லைட்டாக பாதாமை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்து ஒரே ஒரு பாதாமை நடுவில் வச்சு டெக்கரேஷனுக்காக அருமையாக சர்வ் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான அருமையான இளநீர் பாயாசம் நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் அங்கங்கே இளநியும் அந்த மலாய் கடிப்படும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அமிர்தமான இந்த இளநீர் பாயாசத்தை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.